ஆண்டவருடைய ஆவியின் மேலே. கடவுளுடைய ஆவியின் துணையோடு இயேசு தனது பணி வாழ்வை தொடங்கியதை, அவர் எதற்காக வந்தார் என்பதை எசாயாவின் சுருளேட்டிலிருந்து இன்றைக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அதை தான் நற்செய்தியில் வாசகமாக வாசிக்க கேட்டோம். தான் வந்ததனுடைய நோக்கம் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. போதனையிலும் புதுமைகளிலும் கடவுள் அரசை தெரிவித்து கொண்டே சென்றார். பலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் எதிர்த்தார்கள், சிலர் கல்நெஞ்சராயிருந்தார்கள். ஆனாலும் அவர் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்த தயங்கவே இல்லை. நலமாக குணமாக வந்து கொண்டே இருந்தது. முதல் வாசகத்திலே புனித யோவான் தனது திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அதை தான் சொல்கிறார். கடவுள் அன்பு மனித அன்பிலே வெளிப்படும். அந்த அன்பு நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதை காண்பிக்கும் என்கிறார். மனிதரும் அன்பு செய்துவிட்டு கடவுளை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. கடவுளை அன்பு செய்துவிட்டு மனிதரை வெறுக்க முடியாது. அதே தூயாவியானவர் துணை நமக்கு உண்டு. இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து நாம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாமும் வாழ வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்து பார்ப்போம். எதிலே நாம் கடவுள் பணியை எங்கே செய்ய இருக்கிறோம்? இயேசு கடவுள் நம்மடியாக என்ன செயலாற்ற இருக்கிறார்? ஒத்துழைத்திருப்போம். சிறு சிறு விஷயங்களில் கூட நாம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியும், தெரிவிக்க முடியும், பிறருக்கு அதை வாழ்ந்து காண்பிக்க முடியும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.